ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த முருகப்பெருமான் உனக்கு ஆணையிட்டுச் சொல்கிறேன். நான் சொல்வதை கேட்ட ஒரு 42 நிமிடத்தில் ஒரு மாற்றங்கள் நிகழும். ஏனென்றால் என் செல்ல குழந்தை, நீ அதிர்ஷ்டசாலி என் செல்லமே. நான் சொல்வதை தவறாது கேட்டு முருகா சரணம், முருகா சரணம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள். எல்லா சந்தர்ப்பங்களில் நான் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன். உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்கு செய்வேன். ஆனால் அதுவரை நீ சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். என் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். என் செல்லமே, என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா? நீ இழந்த அனைத்தையும் இன்னும் ஒரு 42 நிமிடத்தில் நிச்சயமாக மீண்டும் பெறுவாய். அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு. நீ விரும்பும் அனைத்தும் தாமதமாவது உன் கர்ம வினையினால். உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக பெற்றுக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன். என் செல்லமே, உன் கர்ம வினைகளை விரிந்து முடிக்கவே போராடி கொண்டிருக்கிறேன். அதுவரை நீ அமைதியாக இரு. நீ என்னிடம் உன் தேவையை வேண்டினால்தான் நான் உனக்கு ஆசீர்வாதம் செய்வேன் என்று மட்டும் அல்ல. உனக்கு எதை, எப்படி, எப்பொழுது, எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். கவலைப்படாதே என் செல்லமே. உனது ஆசைகள், எண்ணங்கள், விருப்பங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். நான் ஒன்று சொல்லட்டுமா? எந்த ஒரு தருணத்திலும் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம். யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம். உனது வாழ்க்கையில் சில இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய். நீயே நிர்ணயம் செய். உனக்குள் இருக்கும் இந்த முருகப்பெருமான் நான் அந்த சமயத்தில் நிச்சயமாக உதவியும் புரிவேன். ஆனால் நீயோ உன் மீதும் உன் அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் போய் அறிவுரையை கேட்கிறாயே ஏன் செல்லமே? அதற்காக எவர் மீதும் கோபம் படாதே. கோபம் கொடியது. உனக்கு உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உன்னை உதாசீனப்படுத்தியவர்களிடமும், ஏன் அனைவரிடமும் அன்புடன் அரவணைத்து போ. நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது என் செல்லமே. உன் மீது நம்பிக்கை வைத்து கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி பயணப்படு. நீ உனக்கு நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக துணையாக இருப்பேன். நான் உனக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறேன். உன் செயலை அனைத்துமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். கவலைப்படாமல் மட்டும் இரு. இன்னும் நீ எவ்வளவு நாள்தான் இறந்து போன விஷயங்களையே நினைத்து கொண்டு உன்னை விட்டு போன உறவுகளையும் நினைத்து வருத்தப்படப் போகிறாய்? அவர்கள் எல்லோரும் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாய் அல்லவா? அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியும் இழக்காதே என் செல்லமே. உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது. ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய். நமக்கு என்ற ஒரு நாள் வரும், அன்றைக்கு நாம் பேசிக்கொள்ளலாம் என்ற வேதனையில் இருக்கிறாய். என் செல்லமே, நீ பேசி என்ன பயன்? அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள். கவலைப்படாதே. அவர்களுக்காக நீ சற்று பொறுமையுடன் இரு. நான் பார்த்து கொள்கிறேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உன்னை யாராவது தப்பாக பேசினாலோ, கீழ்த்தரமாக நடத்தினாலோ, உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ நீ அவர்களிடம் போய் சண்டை போடாதே. அதே நேரத்தில் அதையே உன் மனதிலே போட்டு நினைக்காதே. அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் உனக்காக பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன். புன்னகையோடு நிறுத்திக்கொள். எவரையும் நினைத்தால் புதைந்து விடும் உன் நிம்மதி. பெரும்பாலும் மன உளைச்சல் தன்னை பற்றி யோசிப்பதை விட பிறரை பற்றி யோசிப்பதில்லை ஏற்படுகிறது. முதலில் என்னை பற்றி யோசி, உன் மனம் அமைதி அடையும் என் செல்லமே. பெரும்பாலும் மன உளைச்சல் தன்னை பற்றி யோசிப்பதை விட பிறரை பற்றி யோசிப்பதாலேயே ஏற்படுகிறது. இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றால், முதலில் உன்னை பற்றி யோசி, உன் மனம் அமைதியடையும்.
உனது வாழ்க்கையின் வெற்றி கதையை விவரிக்கும் அளவுக்கு யாருமே தோற்ற கதையை சொல்வதில்லை. அவரவர் வாழ்க்கையின் வெற்றி கதையை விவரிக்கும் அளவுக்கு அவர்கள் தோற்ற கதையை உனக்கு சொல்வதில்லை. சொன்னாலும் யாரும் கேட்பதில்லை. இதுதானப்பா வாழ்க்கை. இந்த பூமியில் நீ சாதிப்பதற்காக பிறந்திருக்கின்றாய். உனது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் வளமானதாகவும் மாற்றத்தான் நான் ஒவ்வொரு நிமிடமும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். நீ எப்பொழுது முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்றாயோ அந்த சமயத்தில் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உன் முன் வந்து நிற்பேன். நீ கவலைப்படாதே. எந்த ஒரு பிரச்சனையும் நான் பார்த்து கொள்கிறேன். இந்த முருகப்பெருமான் இருக்கிற நிழலாக என்றும் உனக்கு நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழல்களிலும் நான் துணையாக நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நல்லது நடக்கும் என் செல்லமே. ஒருவர் சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் கண்டிப்பாக ஒரு நாள் அவரை தலைகுனிய வைக்கும். அப்போது புரியும் நாம் ஏமாற்றியது அடுத்தவர்களை அல்ல, நம்மையே ஏமாற்றிக் கொண்டோம் என்று. எல்லாம் எனதாக வேண்டும் என்பதை விட எனதானது எல்லாம் நிலையானதாக வேண்டும் என்று வாழ்வதே உனது பிரார்த்தனையாக இருக்கட்டும் என் செல்லமே. உன்னிடத்தில் உண்மை மட்டும் இருந்தால் உன்னை இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக தேடி வருவேன். என்னிடத்தில் உண்மையான நம்பிக்கை வைத்தால் உன்னை யார் என்று உனக்கு உணரச் செய்வேன். புரிகிறதா என் செல்லமே? சில நேரங்களில் முருகா, என் வாழ்க்கையில் எதுவும் சரியில்லை, யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை, நான் ஏமாற்றத்திலும் வழியிலும் தான் இருக்கிறேனே, எனக்கான்று ஏதாவது செய்யுங்கள் என்கிறாய். என் செல்லமே, என் குழந்தையே, நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன். யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் கவலைப்படாதே. உன்னை நான் புரிந்து கொள்கிறேன். உன் கண்ணீர், உன் யோசனை, உன் பயம் எல்லாமே இந்த முருகப்பெருமானுக்கு தெரியும். பயம் வேண்டாம். இப்போது உன் மனதிற்கு நம்பிக்கையே தேவையான மருந்து. நானே உன் துணை. இந்த முருகப்பெருமானே உனக்கு துணையாக இருக்கும் பட்சத்தில் ஏன் கவலைப்படுகிறாய்? இதோ நான் சொல்வதை கேட்ட 42 நிமிடத்தில் உனக்கானது நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நிச்சயமாக நல்லது நடக்கச் செய்வேன். பெரும்பாலும் மன உளைச்சல் தன்னை பற்றி யோசிப்பதை விட பிறரை பற்றி யோசிப்பதனாலே வரை ஏற்படுகிறது. இதை நான் மறுபடியும் உனக்கு சொல்கிறேன், கவலைப்படாதே. உன் மனதை நீயே திடப்படுத்திக்கொள். எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ளலாம் ஈஸியாக, இலகுவாக. தயவு செய்து உன்னிடம் நியாயமே இருந்தாலும் யாரிடமும் கோபப்படாதே. ஏனென்றால் துரோகிகள் அனைவரும் உன்னை கோபப்படுத்தி அதில் உன்னை பலவீனப்படுத்தி உனக்கான முன்னேற்றத்தை தடுத்து விடுவார்கள். புரிகிறதா? இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.